உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பொய் சொல்லாத, பொய் சொல்லாத. இதுக்கு மேல நீ பொய் சொல்லாத. நீ என்ன இப்படி பண்ண? இப்படி பண்ண? எனக்காக நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாமா? செய்யலாம், நிச்சயம் செய்யலாம். என் தங்கச்சிங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நிச்சயம் செய்யலாம். அண்ணன், நீ வெறும் அண்ணன் அண்ணன். எங்க 4 பேருக்கு நீ தாய் இல்லையா? நாங்க கும்பிடுற முத சாமி இல்லையா? இந்த சாமிக்கு கௌரவம் போலாமா? சொல்லு, இந்த சாமிக்கு கௌரவம் போலாமா? நான் சாமிலாம் இல்ல, ஒரு சாதாரண அண்ணன். இல்ல, இந்த சாமியே அண்ணனா இருந்தாலும் இது செஞ்சிருக்கும்ல. எனக்கு கொடுக்க வரலாம் ஒண்ணும் இல்ல, ஆனா கொடுக்கறதுக்கு உசுறு வரைக்கும் அம்பட்டியும் கொடுப்போம்ல என் தங்கச்சிகளுக்காக. என் தங்கச்சிகளுக்காக என்ன வேணா செய்வோம்ல, எதை வேணா செய்வேன். அவளுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா எவன் காலில் விடணும்னாலும் நான் விழுவோம்ல. இந்தாடா காஃபி குடி. இலே, எப்படி இல்ல? என்ன எப்படி? இலே, இந்த கணக்கெல்லாம் பார்க்கும்போதே தலைவலிக்க. உன்னை கூப்பிட்டு காப்பி கேட்கலாம்னு நினைச்சா காப்பியோட வந்து நிக்க. முதல்ல இது குடி. நீ இப்படிதான் இருப்ப, உனக்கு இந்த மாதிரி தான் தோணும்னு எனக்கு புரியுதுல்ல. அதுக்கு பேர் தான் தாம்பத்தியம். வீடே இடிஞ்சு போய் கிடக்கு, நீ எதுக்கு இப்ப இதெல்லாம் வச்சுட்டு உட்கார்ந்துருக்க? இல்லை, இந்த வெட்டிக்கிளி பையன்கிட்ட 5 நிமிஷத்துல 100 பொட்டலம் கட்டுறானா டக்குன்னு கட்டிடுவான். அவங்க கிட்ட 5 ஐட்டத்தை கொடுத்து கணக்கு பண்ணானா 2 மணி நேரம் உட்காந்து வேடிக்கை பார்ப்பான். பாவம் அவன் 2 வார கணக்கு என்னத்தை செய்வான்? துண்டு சீட்டில் எழுதுனதெல்லாம் ஒன்னா கூட்டி பார்த்தா தானே எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ போயிருக்கு, எவ்வளோ கொடுக்கணுன்றதெல்லாம் தெரியும். உடனே எல்லாத்தையும் உன் தலையில கட்டிட்டானா? இல்லை, எல்லாம் 2 வாரம் கணக்குல. நான் இல்லைன்னா அப்பா பார்த்துக்கிடுவாரு. இப்போ அவர் பார்த்துக்கிற மனநிலையிலே இல்லைல்ல. அதான் விட்டா இன்னும் குழம்பம், அதான் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ம், இல்லை, என்னாச்சு? ஏன் அப்படி என்ன பார்க்க? நான் யாருமே இல்லாம வளர்ந்து பொண்ணுடா. சொந்த அறிவால படிச்சு டாக்டர் ஆன. நடந்த எல்லாத்தையும் ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு உன்கிட்ட சொல்லுவேன், அவ்வளவுதான். ஆனா உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனப்போ நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். சும்மாவா சாக்கான? துப்பாக்கி எடுத்துட்டு வந்து சுடுற அளவுக்குள்ள சாக்கான? அதுவும் ஒரு எமோஷன் தானடா. அப்ப நான் என்ன மனநிலையில இருந்தேன்னு இப்ப யோசிச்சு பாக்குறேன். இவன் யாரு எனக்கு தாலி கட்டுறதுன்னு கோவம் அப்ப இருந்துச்சு. நான் யாரு? டாக்டர், படிச்சவ. இவன் வெறும் 5ஆம் கிளாஸ். எனக்கு அறிவு ஜாஸ்தி, இவனுக்கு அறிவே கிடையாது. என்னால நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? என்னால நம்பவே முடியல. நான் எவ்வளவு பெரிய நான்சென்ஸா இருந்திருக்கேன். இல்லை, எனக்கு அறிவு இருக்குன்னு ஆறு சொன்னது? நீ சொன்னாலும் சொன்னாலும் 5ஆம் கிளாஸ் தானே. இந்த 5ஆம் கிளாஸ்காரன் தான் ஸ்கூல் மேடையில ஏறி இங்கிலீஷ்ல பேசினியே, ஞாபகம் இருக்கா? ஹேம்ல, அன்னைக்கு ராத்திரி பூரா அதுக்காக மனப்பாடம் பண்ணது எனக்குல தெரியும். அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மறக்குமா? என்னது இது?
லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஆஃப் உடனே ஆரம்பிச்சிடாத. அன்னைக்கு உன்னை பத்தி மட்டமா நினைச்ச நானு இன்னைக்கு உன் முன்னாடி சின்னவளா நிக்கிறேன்டா. நீ எல்லார் மனசுலயும் விஸ்வரூபம் எடுத்து நிக்கிற. தங்கச்சிக்காக கஷ்டப்படுற எவ்வளவோ அண்ணனை நான் பாத்திருக்கேன். ஆனா நீ அப்படியா? தன்மானத்தை கூட பார்க்காம தங்கச்சி வாழ்க்கைக்காக அந்த வெங்கடேஷ் கால்ல விழுந்தியே. அந்த நிமிஷத்துல நான் அசந்து போயிட்டேன்டா. உன்ன மாதிரி ஒரு அண்ணன் இந்த உலகத்துல இருப்பா நானு எனக்கு தெரியலடா. ஏம்ல நிஜமா சொல்லுதேன், என் தங்கச்சிகளெல்லாம் இது வரைக்கும் பெருசா எதுவும் செய்யலன்ட்டு தான் இது வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்படின்னா உன் பெருமை உனக்கே தெரியலன்னு அர்த்தம். ஒன்னு தெரியுமா, என் அண்ணன் எப்படிலாம் இருக்கணும்னு என் மனசுல ஒரு கற்பனை இருக்கும்ல, அதை விட நீ பல மடங்கு ரொம்ப நல்ல அண்ணனா இருக்க. அது உனக்கு புரியுதா? மனசார சொல்றேன்டா, உன்ன மாதிரி ஒரு அண்ணன் எனக்கு இல்லையேன்னு எனக்கு ஒரு ஏக்கம் இருக்கு. ஆத்திரம் என் மனசுக்குள்ள தினம் தினம் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு பொண்ணோட வாழ்க்கையிலயும் முதல் பர்சனாலிட்டி அவ அப்பா. எனக்கு அப்பாவும் நல்லவரா வாய்க்கல. அடுத்த பர்சனாலிட்டி என் அண்ணன். அவன் எப்பவுமே என்னை வெறுத்துக்கிட்டே தான் இருந்தான். அதனால்தான் நான் தனி பொண்ணாவே வளர்ந்தேன். முதல்ல இவ்ளோ நல்ல அண்ணன் ஒருத்தனை நேர்ல பாக்குறப்போ எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியலடா. சண்முகம், நான் உன்னை கேட்கவா? ஹலே டாக்டர், என்ன ஆச்சு உனக்கு? என்ன என்ன வேணும்னு கேளு. சண்முகம், நான் உன் மடியில படுத்துக்குவா? ஏம்ல என்ன திடீர்னுட்டு? உன் தங்கச்சிங்களை பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருக்குடா. இப்படி ஒரு அண்ணன் எனக்கு இல்லையேன்னு நான் எத்தனை நாள் வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா? I am so blessed. ஏதோ ஒரு சாமி ஏதோ ஒரு தடவை நான் கும்பிட்டதுக்கு மனசு இறங்கி ஒரு நல்ல அண்ணனை கொடுக்கலனாலும் ஒரு நல்ல அண்ணனை எனக்கு புருஷனா கொடுத்திருக்கு. நான் எப்பவுமே இப்படியே உன் மடியில படுத்துட்டு தூங்கணும். எல்லா காரியத்திலையும் எல்லா இடத்துலயும் நான் விட்டு கொடுக்காம உன் கூடவே இருக்கணும் சண்முகம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.